ஹலோ கேஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து வேல் ஹோம் கம்மிங் சொல்லக்கூடிய சைனீஸ் சீரிஸோடைய எபிசோட் 7 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இது வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஆன்கோயிங் சீரிஸ்னால தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க. இது மாதிரியான நல்ல சீரிஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் போட்டுருக்கும். ஃபினிஷ் சீரிஸ் தான். தயவு செஞ்சு அதுக்காச்சும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மிச்சது எல்லாமே கேட்கறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சளுக்கு பிடிச்சவங்க கமெண்ட்டில் வேல் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம கதை போலாமா. இவ பார்த்தா ஒரு குட்டி குருவியும் அந்த இடத்துல பார்த்தா பதறி ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல அந்த அருப்பும் இருக்கு. அதுவும் திடீர்னு யாரையும் பார்த்து பயப்பட அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம பாண்டா பயப்பட வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பால் எடுத்து அதுவும் பார்த்துட்டு இருக்குது. நம்ம யோகவும் பார்த்துட்டு ஏய் நீ ஒன்று கண்டுபிடிச்சியா, எனக்கு தேவை நீயே வச்சுக்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை தூக்கி விசிறி போறான். பரவாயில்ல, இவன் கூட இருக்கிறதுனால பயந்து எல்லாமே நம்ம கிட்டே வந்தது. டே இருடா போயிடாதா வரடா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி போக டேய் இன்னும் கொஞ்சம் தான்டா, அதுக்கு மட்டும் உதவி பண்ணிடா, நம்ம ஜெயிச்சிடலாம் இதுல. அதனால நம்ம ஒரு வெஸ்ட் சைடு போனா கரெக்டா இருக்கும்டா. என்னடா சொல்றேன், இதை கேட்டு அவன் முறைக்கிறான். அவ்வளவு முறைக்கிறத பார்த்து இவ்வளவு ஷாக்காவே பார்த்தா வேற இடத்த பார்த்துட்டு இருக்கான். என்னடா பக்கம் அந்த இதுல இன்னும் நிறைய அர்த்தம் எல்லாமே தெரியும். அதெல்லாமே அசால்ட்டா யாரும் ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா. அட கடவுளே, ரொம்ப வேகமா அது மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா சீக்கிரமா யாரும் அந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. சரி நான் வேற சைடு போலான்னு முடிவு எடுத்துட்டேன். டே எங்கடா போயிட்டேன், டே எங்கடா சொல்லாம எங்கேயும் போவாதரா. அதுக்கப்புறம் அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். இவனை மைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. அவன் ஒரு வழியா அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போக இவன் பார்த்தா ஒரு பக்கம் ஒழிஞ்சிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்க கிட்ட சமாளிக்கிறான் அசால்ட்டா. 3 பேரா எப்படி நான் தனியால சமாளிக்குது. அப்புறம் பார்த்தா நம்ம பாண்ட பைப்லையும் ஏய் எங்க பாருங்கடி உங்ககிட்ட இருக்கிற இந்த பால் எல்லாமே எங்க கிட்ட கொடுங்க, எங்களுக்கு சோறு வேணும், கொடுக்குறீங்களா இல்லைன்ற மாதிரி அவனும் இருக்க. இவன் பேசுறத பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற பாலெல்லாம் கேட்கறான்னு நினைக்கிறேன். தர முடியாதுரா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல அட கடவுளே பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அந்த இடத்துல 3 பேர் கிட்ட இருக்காங்க. ஆனா 3 பேர்ல ஒருத்தர் கிட்ட தான் அந்த பிரேஸ்லெட் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் கேதர் பண்ணி அதை கொடுத்துட்டு இருக்காங்களா. இன்னும் எனக்கு பாயிண்ட் இருக்கு. அவங்க கையில தான் அந்த பல்ப்ஸ் எல்லாமே இருக்கு. தலைவன் பக்கம் கடுப்பாவறான். கொடுக்குறீங்களா இல்லையாடி, உங்களை எல்லாருமே கொண்டுடி அப்படின்ற மாதிரி சம வேகமா வந்து இவங்களை அட்டாக் பண்ணி அதை புடுங்கலாம் பார்ப்பான். அவளுக்கு இன்னொரு பக்கம் தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. நாங்க தர மாட்டோம், எங்களுடைய பவர் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து அவங்களுடைய பிட்டு எல்லாமே வெளியே வர வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்க்க ஐடல் மாதிரி தினுசா பண்ண ஏதோ போக்கிமான்ல இருந்து வெளியே வர மாதிரி அந்த பெட்டு எல்லாமே வெளியே வருது. அதுக்கப்புறம் அதுங்களாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இது 3 சேர்ந்து போயிட்டு பாண்டா வழிக்கு 2 பேர்ல போயிடும். ஆனா பாண்டா அதுக்கு எல்லாமே அசால்ட்டு போட்டு அடிச்சு விட்டுரும். எவ்வளவு ஒன்னொரு பக்கம் பயப்படுறாங்க. சரி எதிராக ஒண்ணு பண்ணுங்க, நம்மள கடிச்சு சாப்பிட போது இந்த பாண்டா ரொம்ப வேற லெவலா இருக்குது. இருந்தாலும் பயமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது. ஏய் பசங்களா எது கைதிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உங்க கையில இருக்கிற அந்த பால்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்துருங்க. அப்பதான் இதெல்லாம் நீங்க ஊரோட போக முடியும். ஆமா நான் எதுக்கு தேவையில்லாம வில்லத்தனமா பேசிட்டு இருக்கேன். உங்க உயிர் இந்த இடத்துல ஆபத்து வரக்கூடாதுன்னு அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபீல் பண்ற ஒருத்தி நீங்க எது சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கும். பட் ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே நாங்க மனவேதனையில இருக்கோம். நாங்க இதுல ஜெயிச்சா மட்டும் எங்களோட சிஸ்டர் நாங்க காப்பாற்ற முடியும். இல்லைன்னா எங்களோட சிஸ்டர் யாங் வந்து இறந்துருவான் அப்படின்னு அவ அழுதுன்னு சொல்றது கேட்டுட்டு இன்னொரு பக்கம் இவ்வளவு ஆறாமரை உட்காந்து என்னதான் நடந்துன்றது கேட்கறான். நான் எதையும் மறைக்க விரும்பல. நாங்க மொத்தம் 4 சிஸ்டர்ஸ். நாங்க ஒரு ஐடியால்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே எங்களுடைய குரூப் டீச்சர் வந்து எங்க கிட்ட ஒரு அசைன்மெண்ட் காம்படிஷன் இருக்குது, அதுல எல்லாருமே கலந்துக்க சொல்லி கேட்டாரு. அதுல நம்மளுடைய பவரை பயன்படுத்தி ஜெயிச்சோம்னா மிகப்பெரிய லெவல்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நிறைய விதமான விஷயங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. அவர் கேட்டதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் நாங்களும் இந்த போட்டியில வந்து கலந்துக்கணும். இந்த தீவுல எப்படி இருக்கும் இந்த காம்படிஷன், என்ன பண்ணணும்ன்றதுலாம் தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் புரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ரொம்ப டேஞ்சரஸான இந்த இடத்துல ஆபத்துக்கள் எங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு. நல்லாவே தெரியுது. எங்களுடைய பெட் எல்லாமே ரொம்ப கியூட்டானதுங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சண்டை போடலாம் லாய்க்கு இல்லாதுங்க. எங்களால ஃபைட் பண்ண முடியாது. ஏண்டி ஃபைட் பண்ண தெரியாதுன்னு அந்த முதலே தெரியல, எதுக்கு நீங்க தேவையில்லாம வரணும். இருந்தாலும் நீங்க சொல்றது உண்மைதான். நாங்க வந்துட்டோம். எங்களுடைய சிஸ்டரை ஒருத்தன் கடத்திட்டான். அவகிட்ட தான் என்னோட சிஸ்டர் இருக்கான். கிட்டத்தட்ட அவன் 5 பால்ஸ் எடுத்து வந்து அவன்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் என்னோட சிஸ்டர் திரும்ப உயிரோட தருவான்னு சொன்னான். அதுக்காக தான் எங்களால முடிஞ்சளவுக்கு விடாமுயற்சியோட இந்த இடத்துல எப்படியாச்சும் அதை கேதர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து இப்படி கேட்டு எங்க கிட்ட பறிக்க பாக்குறீங்களே. நாங்க இதை எடுத்துட்டு போய் கொடுக்கலன்னா என்னோட சிஸ்டர் கொண்டுடுவாங்க. இதை புரிஞ்சுக்கணும். சரி ஓகே பாண்டா, அந்த கெட்டவங்களை போயிட்டு அடிக்கணும்டா. நானும் தயாரா இருக்கின்ற மாதிரி அவனும் ரெடியா இருக்கேன். கவலைப்படாத, உன்னோட சிஸ்டரை காப்பாற்ற நாங்க உதவி பண்றோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஒரு வழியா இவங்க அந்த கெட்டால இருக்கிற இடத்துக்கு வந்துட்டானுங்க. அவன் அவனோட சிஸ்டரை கடத்தி வச்சிட்டு இருக்கான். ஏய் சொன்னதை எடுத்துன்னு வந்தீங்களா, அப்பதான் இவ்வளவு விடுவேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கிட்ட 3 தான் இருக்கு. தப்பா நினைச்சுக்காது. இப்போதைக்கு எங்க கிட்ட 3 தான் இருக்கு. அதை மட்டும் தான் கொடுக்க முடியும். எதுக்கு என்கிட்ட போராடிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன 5 எடுத்துன்னு வந்தா தானே விடுவேன்னு சொன்னேன். அப்ப எனக்கு வேற வழி இல்ல. அப்ப உன்ன பக்கம் பயந்துட்டு இருக்கான். நான் இந்த இடத்துல சாக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பயந்துட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் இவ்வளவு கொதறதுக்காக வருது. இவ சாவுடைய விளிம்பில் இருக்கான். என்ன பண்றது தெரியாம அப்படியே கதறான். அந்த இடத்துல யோ கொண்டுடாதியா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறோம். என்னது, அதாவது இந்த இதுல இந்த போட்டியில வின் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா எங்களுக்கு தெரியும். அப்படி அதை சொல்லு. நீ இந்த கேம்ல வின் பண்ணணும் அவ்வளவுதானே. அதுக்காக உனக்கு வின் பண்ண நாங்க உதவி பண்றோம். எங்க பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு துணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொருளை வெளியே எடுப்பான். அவனும் பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவான். அந்த ஒரு சமயத்தை பயன்படுத்தி பார்த்தா பாண்டாவும் இன்விசிபிளா மாதிரி கம்முனாட்டி நாயே பொண்ணுங்களுக்கு இவ்வளவு குடத்துல இடம் கொடுப்பேன் சும்மா போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் வச்சுட்டு இருக்கிற அந்த பெட்டை வந்து இழுத்து போடுவான்.
ஓடுவான் பாண்டாவும். பட் இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணி பாண்டாவை நோக்கி அட்டாக் பண்ண வர பாண்டா கான்ல ஒரே ஒரு அடி கொடுப்பான். அது அப்படியே செத்துரும். அந்த இடத்துல எப்பட்டுன்ற மாதிரி இவனும் ஷாக்காவே நம்ம ஜெயிச்சிட்டோம், என்ன ஏமாத்தி என்ன ஜெயிச்சிட்டேன்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் அவன் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த குட்டி போயிட்டு அவளை கொலை தான் போகுது. அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அவனை பக்கம் சிரிச்சுக்கிட்டு மிரட்டேன். அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது, அவளை என்ன ஏமாத்திட்டீங்க, இப்ப அவருடைய கழுத்து கட் பண்ண போறோம் பாரு அப்படின்னு ஆர்டர் கொடுக்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டும் அதே மாதிரி பண்ண அவளுக்கு பயங்கரமா வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா யோகா வந்ததுக்கு வந்துட்டு ப்ளீஸ் எல்லாத்தையும் நிறுத்துங்க, பதட்டப்படாதீங்க, பாண்டா அமைதியாரு, நாங்க சரணடைறோம், அப்படி வாங்க வழிக்கு, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வயல அவ செத்துற போறா, சீக்கிரமே பாக்குறீங்களா, என்னையே ஏமாத்த நினைச்சீங்களா, சும்மா விட மாட்டாங்களே, கேம் முடிக்கிறதுக்குள்ள அவ கதை முடியும் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பாக்க இவளையும் பிடிச்சான்னு எனக்கு வேற சாய்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு சின்ன பெட்டு இருக்கும். பிக் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பார்த்துட்டு காப்பாத்துங்க, யாராச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு ஒரு வாய்ஸோட அவளை பதட்டமாயிட்டு இருக்கான். அவளுடைய பிளாஷ்பேக்ல உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, நீயா இல்ல மத்தவங்களா அப்படின்ற ஒரு வாய்ஸை கேட்டுட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அவ அவளுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அப்படியே கதை ஆரம்பிக்கிறான். அந்த ஏய் என்னடி கத்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு சாவடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டி பேட்டை தூக்கி விசிறடிப்பான் இவன் மேல. பட் ஆனா பார்த்தா வந்தவ இவ கையை பிடிச்சி முறுக்கி விட்டுருவா. எப்படி உனக்கு இந்த அளவுக்கு பவர், யாரு நீ, யாரா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு, அதுக்காக தான் உனக்கு இந்த ஒரு நிலைமை, இதை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் கீழே போடுவாங்கள. அதுக்கப்புறம் அவன் கதை காலி. இன்னொரு பக்கம் அவன் கண்ட்ரோல் பண்ணி இந்த பெட்டும் சைலா இருக்கேன். பாண்டா டக்குன்னு வந்து அந்த பெட்டை எடுத்துருவான். இன்னொரு பக்கம் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இவ்வளவு விசாரிப்பாங்க. அவங்களும் ரொம்ப நன்றி நீங்க பண்ணி உதவிக்கு பிக் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிட. பட் ஆனா அவ சுயநலமே இருக்க மாட்டான். நான் சொல்றது கேட்குது உங்களுக்கு, தயவு செஞ்சு நேரத்தை விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடு இல்லாம அப்படியே மயக்கி கீழே வந்துருவான். அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு அவளை பார்க்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் கழிச்சு கண் முடிக்க, பரவாயில்ல இவங்க நல்லா இருக்காங்க, சரி சரி அந்த ஆள் எங்க போயிட்டான், கவலைப்படாதீங்க, நீங்க அவனை தோக்கடிச்சதுனால அப்படி அவன் மாட்டியாயிட்டான். அந்த என்னது நான் தோக்கடிச்சனா, என்ன பெருசா நடந்திருக்கோம் அப்ப இதுக்கு முன்னாடி, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்த எந்த ஒரு நிகழ்வும் அவனுக்கு ஞாபகம் இல்ல. சரி ஓகே எல்லாம் முடிஞ்சது, எக்ஸாம் என்னமோ கண்டினியூ பண்ணுவோம். பிக் சிஸ்டர் நீங்க எந்த சீக்கிரட் சேர்ந்தவங்க, நான் வந்து லிங்க் ஷாப் பப்ளிக் சேர்ந்தவன், என்ன பிரச்சனை இல்லை உனக்கு, இல்ல இதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க தான் வந்தேன், நீங்க எங்களுடைய லைஃபை காப்பாத்திருக்கீங்க அதுக்காக தான் அப்படின்னா அந்த பால்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. நாங்க இந்த கேமை விட்டு போக போற வெளியே, ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இந்த இடத்துல எங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, நாங்க ரொம்ப நேரத்துக்கும் நீடிச்சிருக்க முடியாதுன்னு, அதனால நாங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு போக போறோம், வாய்ப்பு கிடைச்ச ஃபியூச்சர்ல திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவளுக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்னர் கிட்ட நிறைய விதமான ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சொன்னா போல அந்த இடத்துல நாங்க போய் பார்த்தோம், ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து பேசலாம் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே நம்மளுடைய ஆட்கள் முன்னாடி போனவங்க அதுல நிறைய பேர் செத்து போயிட்டு இருந்தாங்க, என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு பாயின்ற இந்த பொண்ணு ஷாக் ஆவேன். கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க ரூல்ஸ் மீறி இந்த இடத்துல மக்களை கொண்டுட்டு இருக்காங்க, பர்சனலா நம்மளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், யாரா இருக்கணும்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கவர்னர் ஆர்டர் கொடுக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் போயிட்டு இருக்க, பின்னாடி இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஏய் எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க, யார் உன்னை ஃபாலோ பண்ணா, நான் ஜஸ்ட் இந்த பப்பி கூட ஜாலியா விளையாடுறதுக்காக ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன், என்னமா நடிக்கிறா பாரு, பப்பியை பிடிச்சிருக்கான், என்ன கொலை பண்ண வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. ஏ ஜிங்கு என்ன நடிச்சு பண்ணிட்டு இருக்க புரியல, உண்மையிலேயே ஒரு உண்மையான விஷயத்த உங்ககிட்ட கேட்கறேன், உனக்கு இப்போ நான் எந்த மாதிரியான பர்சன்றது தோணுது, இது கேட்ட அவ்வளவு ஷாக் ஆவேன். நீ வந்து என்னுடைய டெத் கோஸ்ட் தெரியுமா, என்னதே என்னடி என்ன வச்சு விளையாடுறியா, கிட்ட வந்து ரொமாட்டிக் எதுனா வேற எதுனா சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி சொல்றியடி, பாஸ்ட்ல நான் பெருசா எதுனா பண்ணி தானே என்ன மன்னிச்சிட்டு தயவு செஞ்சு, ஏன்னா பெருசா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, ஏதோ எனக்கு புதுசா பிறந்த மாதிரி இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கும்போது ஏன்டா நீ திரும்ப வந்து என்ன பார்க்கவே இல்லை, ஏன் என்ன புதுசா உனக்கு ஞாபகம் இல்லையா, பெருசா அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலுமே உன்னை பத்தி நிறைய விஷயத்த சொல்லு, எதுல இருந்து நான் ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் ரொமாட்டிக் கேட்க, நீ எதுல வேணாலும் ஆரம்பி, நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன், என் மேல கை வச்சுக்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி ரொமாட்டிக் ஆயிடுது, தேவலாம எதுக்கட என் மேல கை வைக்கிற தொட்டாவில் அடிக்க வலிக்குது, மன்னிச்சிடுறான், பர்மிஷன் இல்லாம எப்படி நீ என் மேல கை வைக்கலாம், நீங்க தொட்டா மட்டும் பிரச்சனை கிடையாது, நாங்க தொட்டா தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு மிருகம் வரடே பின்னாடி படம் ஏதோ ஒன்று வந்திருக்கு, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா அந்த ஃபயர் ஃபாக்ஸ் வந்திருக்கு, ஹீரோ பார்த்து அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அது ஹீரோ கிட்ட ஜாலியா கொஞ்சம் டேய் நீங்க என்ன பண்ற, ஓ இவ்வளவு நேரம் ஒன்னதான் பார்த்துட்டு வந்துருச்சா, நான் சொல்றத காதலே வாங்க மாட்டானேடா, ஏன்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போலியவன. அப்புறம் பார்த்தா அவங்களுடைய பாட்டியும் மோஜான் இந்த இடத்துல நம்மளுடைய எனிமீஸ், அவங்க மாசம் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க நம்மளுடைய எனிமீஸ்ன்னு சொல்ல முடியாது, எதுக்குடா அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன், அது பெரிய கதை உனக்கு எல்லாம் தெரியாது, அவங்க என்னுடைய பாஸா, அவங்களுக்கு நடந்த விஷயம் ஒன்று நான் சொல்லவே இல்லை, எதுவுமே நீ தேவையில்லாத கேள்வி கேட்டு விட்டுட்டு எனக்கு அந்த பால்ஸை கலெக்ட் பண்ண உதவி பண்ண, யார் ஒன்று உதவி பண்ணுவான், நான்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு கலெக்ட் பண்ணிக்க முடியல, அப்ப நீ என் கூட அலைன்ஸ் வச்சுக்கலையா, அலைன்ஸ் மாதிரி ஷாக் ஆவேன். இன்னொரு பக்கம் மொத்த வேற என்னமோ ஒன்று அந்த இடத்துக்கு வருது, யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கப்பா, எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிறாங்க, யார் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தெரியல, உங்களுக்கு இலவசமா பாடத்தை சொல்லி கொடுத்ததான் இங்க வந்திருக்கேன், நான் வந்து செஞ்சி கிளப்போடைய பிரான்ச்சை சேர்ந்தவன் அப்படின்னு வந்திருக்க, மிகப்பெரிய ஆபத்து இப்போ நடக்க போகுது இந்த இடத்துல, பார்க்கவே எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க, ஜொரையா மாதிரி இல்ல, லைட்டா அந்த சாயல்ல இருப்பான், சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அந்த ஆளுகிட்ட, சீனியர் எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி என்னன்றதை கொஞ்சம் நிறைய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த இடத்துல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போற தேவையில்லை, நம்ம எல்லாருமே இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா அதிகப்படியான பால்ஸை கலெக்ட் பண்ணி ஜெயிச்சா மட்டும் போதும், அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன், பரவாயில்ல தம்பி நீ சரியா தான் சொல்றேன், ஏப்பா அடியா பெரிய பிரச்சனை இல்லை, நல்லபடியா போயிட்டு வாங்க, போயிட்டு வரட்டேன், சரி மாஸ்டர் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இந்த கவனிங்க, சில அடையாளம் தெரியாத நபர்கள் ஒரு சில பேர் ரூல்ஸ் மீறி நிறைய பேர் கொண்டுட்டு வராங்க, தயவு செஞ்சு இன்னும் 30 செகண்டுக்குள்ள உங்களுடைய ட்ரிங்க்ஸ் எல்லாமே தொடுங்க, இல்லைனா அடுத்த செகண்ட் நீங்க உயிரோட இருக்கீங்களான்றது கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மூச்சன் பார்த்து ஷாக்காவும், அடுத்த செகண்ட் அந்த கரெக்ட் பயில வில்லத்தனமா சிரிப்பான், எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், மிஸ் கோட்டமாரோ சண்டைக்கு ரெடியா, ஒருத்த மட்டும் என்னுடைய கெப்பாசிட்டிக்கு இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு இன்னொரு பக்கம் அவனும் ரெடியா இருக்கேன், மூச்சன் பார்த்தா டேய் வாடா ஓடுவோம் எதுக்குடா சண்டை அப்படின்ற மாதிரி எழுதுனோட, டேய் என்னடா பண்ற நின்று சண்டை
போடுறா. அந்த ஆளு கூட சண்டை போட முடியாது. இப்போதைக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொன்னது கேட்டல, உயிர் பழைக்கணும்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஃபைட் பண்ணணும் எந்த ஒரு ஆர்டரும் வரல. நம்மளால கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியாது. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஓடணுவா. கிட்டத்தட்ட நம்ம அதிகமான பேர் இருக்கும்டா, கண்டிப்பா அவனை ஈஸியா கொண்டு இருக்கலாமேடா. இல்லடா எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் எப்படி உனக்கு அது சொல்லி புரிய வைக்கிறது, வா இப்போதைக்கு போவோம். அதுக்கப்புறம் இவனுடைய கேங் ஆளுங்களே என்னப்பா அவன் ஓடிட்டான். ஓல்டு லேடி என்ன எல்லாரும் சாக தேர நீங்களும் வாங்க உங்களுடைய பெட் எல்லாம் காமிங்க. இந்த எதுங்க பார்த்தா உன்னோட பக்கம் பயப்படுதுங்க அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் வந்து அட்டாக் பண்ணுவான். டம்மி பிதுங்க வில்லத்தனமா இருக்குதுங்களா பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. என்ன அவங்களுடைய பெட் எல்லாமே இந்த சமன் பண்ண முடியாதா, ஒன்னுக்கு லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு அந்த பாட்டியோட கையை வெட்டி விடுறான். அந்த பாட்டியும் கத்துறேன், என்ன பெட்டு கூட கிடையாது உங்ககிட்ட, சாகத்துக்கு வந்திருக்கேன். இல்ல என்ன உயிரோடு விட்டுருங்க இந்த நான் உன்னை உங்களுடைய மாஸ்டர் கிடையாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டியை டம்மி பீஸ்னு சொல்லிக்கிறான். இப்பதான் அவனை உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்ல போனா என்னுடைய மாஸ்டருக்கு எந்த விதமான ஸ்பிரிட் பெட்டும் கிடையாதுப்பா. அவனை நான் சும்மா பேருக்காக மட்டும் ஒரு கேங்கா இந்த இதில் கூட்டின்னு வந்து நான் எப்படியாச்சும் பாயிண்ட் கெயின் பண்ணி நிறைய விதமான ரிவார்டு இந்த காம்படிஷன்ல அதிகமா எடுத்துன்னு போகிறதுக்காக மட்டும்தான் டம்மியா செட் பண்ண ஆளுங்க மாதிரி அவங்க எந்த விதமான உண்மையும் அவங்க கிட்ட ரிவீல் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால தான் எதுவுமே தெரியாம வந்திருப்பாங்க. இப்போ அவங்களை மாட்டி விட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். டேய் பைத்தியம், அப்ப அவனை கொண்டு வானேடா அவங்க எல்லாருமே. எனக்கே புரியல திடீர்னு எப்படி இந்த ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்கன்னு. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியுது நம்மளால. அதுக்கப்புறம் பிளேயர் இன்னொருத்தன அதுல சாக என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொண்டுட்டு இருக்காங்கன்னு. இல்ல மிஸ் பாய் பொறுமையா இருங்க, காம்படிஷன் இன்னும் முடியல. ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான சேர்ந்தவங்க எதனா ஒண்ணு பண்ணுவாங்க கண்டிப்பா. என்ன சொல்றீங்க, அப்போ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்க, அதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்க? இல்ல எல்லாருக்கும் இப்போ உண்மையை புரிய வச்சிடும், அந்த ரூல் என்னன்றது நாங்க சொல்லிட்டோம். அதனால அடுத்த கட்டமா அவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எல்லாரும் ஃபைட் பண்ண மாட்டாங்க, தப்பிக்க தான் பார்ப்பாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான சேர்ந்தவங்க மட்டும் தான் அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. இவங்க கிட்ட எந்த விதமான பாயிண்ட் இல்லாதனால கடுப்பாயிட்டு அந்த பாட்டியை பார்த்த கொல்ல இவனுக்கு பயப்படுறானுங்க ஒரு பக்கம். கவர்னர் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க, நிறைய பேர் இந்த இடத்துல செத்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நீங்க சொல்றது சரிதான். அதுக்கப்புறம் இன்னும் கம்மியான ஆட்கள் மட்டும் தான் காம்படிஷன்ல இருக்கிறாங்க விஷயத்த சொல்ல. பரவாயில்லையா என்னோட ஆளுங்க இன்னும் உயிரோட இருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல. அதுதான் நம்ம அலைன்ஸ் வச்சுக்கணும், பிரச்சனை இல்லடா. இது ஈஸியா இந்த கேம்ல ஜெயிச்சிட்டு நம்ம வெளியே போயிடலாம். இன்னொரு பக்கம் வந்தாலும் இவங்க கிட்ட இருக்க ரிங்க எடுத்துட்டு உங்களை மாதிரி யூஸ்லெஸ் அடிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். டோ மோங் சான் கண்டிப்பா ஒன்று ஞாபகம் வச்சு பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வில்லத்தனமா வந்து தெரிஞ்சு கிளம்ப அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்க பெலகான வச்சுக்கோங்க, அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கண்டிப்பா இந்த வீடியோக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல போட்டுட்டு இருக்க இது மாதிரியான ஆன்கோயிங் அனிமேஸ் மட்டும் இல்லாம ஃபினிஷ் அனிமேக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது வார ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஆன்கோயிங் அனிமே, அதனால புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.